ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா NS 400ஓட லான்ச்சுக்கு முன்னாடியே அதோட ஸ்பை ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பைக் பஜாஜோட பல்சர் NS 400 அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெளிவாக தெரியுது. இந்த பைக்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பைக்கில் என்னெல்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த NS 400 பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த NS 400 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்தோட 3rd மே வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடியே இன்னைக்கு 1st மேவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட ஸ்பை ஷாட்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இந்த NS 400 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டிசைன்லையும் நல்ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்லையும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 400cc NS பைக்கை பொறுத்த வரைக்கும் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. இன்ஜின் கவுலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 400 அப்படிங்கிற அந்த ஒரு சிசியோட அந்த ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் NS அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கிராஃபிக்ஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பிளாக் கலர் அப்படிங்கிறதுனால கிரே அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் கலர் மட்டும் இல்லாமல் ஒயிட் ரெட் காம்பினேஷன் அண்ட் ஃபுல் ரெட் காம்பினேஷனில் வந்து பைக் வந்து அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 3 கலரில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். ஸோ இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் கனெக்ஷன், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கால் அலர்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு மிஸ்டு கால் அலர்ட்ஸ் எல்லாமே உங்களால் வந்து டீட்டெயிலாக பார்க்க முடியும். பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் LED DRLஸோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட் தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ப்ளிட் சீட்டாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளான ஒரு எர்கனாமிக்ஸ், ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான ரைடாக இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டாமினார் 400க்கு கீழே தான் இந்த பைக்கை வந்து பொசிஷன் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக 2,20,000 2,30,000 இந்த பைக்கோட ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேபி இன்னும் கம்மியான ப்ரைஸில் கூட லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர் டயர் ஹக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கறதுக்கு நிறைய கிராஃபிக்ஸோட நிறைய ஸ்டிக்கரிங்கோட பைக்கே ரொம்பவே வந்து ஒரு நல்ல பெஸ்ட் லுக்காக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் NS 200ஓட அந்த இப்போ 2024 மாடலோட லுக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது 400cc அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பைக்கை பற்றின இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் நம்ம சேனலில் வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எவ்ரிடே போடக்கூடிய வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 373cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 17-inch அலாய்வில் MRF டயர் தான் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில்